ஒன்றாகும் இன்பமும் துன்பமும் வன்பொருள் கொன்றாங்கு கொண்டொழுகும் நூல். வணக்கம். இந்த திருக்குறளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். ஏன் சொல்கிறேன்னா, இன்பம் வரும்போதும் ஆடமாட்டார்கள், துன்பம் வரும்போதும் வாடமாட்டார்கள். இவர்கள் எப்போதுமே தங்களுடைய எண்ணங்களை உயர்வான இடத்துல தான் வச்சுருப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப இறக்கப்பட்டு தான் நிறைய இழந்திருப்பீங்க. இவர்கள் எல்லார்கிட்டையும் சராசரியாக பழக மாட்டார்கள், ஆனால் எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய நபர்கள். அப்பேற்பட்ட இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்குமா? முதல்ல நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இது ஒரு விடிவு காலம். நல்லா இருப்பீங்க, கவலையே வேண்டாம். மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடமானது 5ஆம் இடத்திலே ராகு வருகிறார். இது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது புத்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், குலதெய்வஸ்தானம், அப்பா ஸ்தானம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தரங்கம்பாடி, மாயவரம், செம்பனார் கோவில் இந்த பகுதியில் உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும், வங்கி கடன் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் நான் வச்சுருக்கிறேன். அதோடைய சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தால் சில நேரங்களில் உங்களுக்கு கெடுபலனை தான் கொடுப்பார். அதாவது ராகு, கேது, சனி இவர்கள் வந்தார்கள் என்றால் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் முன்னாடியே தெரிந்து தெரியாமலாம் செஞ்சுருப்பீங்க, பாவ புண்ணியங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க. அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை இப்போ கொடுப்பாங்க, சரிங்களா? அதுவே குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இந்த 5ஆம் இடத்துல வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்திலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார்கள். இவர்களும் நல்ல பலனை தான் கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலனுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். இத்தனை காலம் நீங்கள் மன அளவில் ரொம்ப விரக்தியில் இருந்திருப்பீங்க. திருமணம் ஆகலை, தொழில் சரியாக அமையலை, வாங்கிய கடன் கட்ட முடியல, என்ன செய்யறதுன்னே தெரியல, தலையை போட்டு பிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வேணும் இல்லையா? அதுக்காக இந்த ராகு பகவானுடைய இடப்பெயர்ச்சி மட்டும் பார்த்தா போதுமா? கேது பகவான் இருக்கார் இல்லையா, கேது பகவான் என்பவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வருகிறார். இந்த லாபஸ்தானத்தில் வருவது உங்களுக்கு ஏற்றத்திலையும் ஏற்றம், கவலையே படாதீங்க. இந்த ஆன்மீக சார்ந்து யார் ஒரு தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் தான். கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் தான். சினிமாவில் வாய்ப்பு தேடுகிறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் இந்த பயிற்சியினால் நல்ல பலன்களை அடையக்கூடிய மற்ற ராசிகளிலும் துலாம் ராசியும் ஒன்று. அதில் முதல் ராசி நீங்கள் தான். குரு பகவான் என்பவர் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே வருகிறார். அதாவது ரிஷப ராசியிலே இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த 9ஆம் இடம் என்பது ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டிலிருந்து குவிச்சிட்டு போயிருப்பீங்க, தேசம் விட்டு தேசம் போயிருப்பீங்க, ஒரு சென்னைக்கு போயிருப்பீங்க, பெங்களூர் போயிருப்பீங்க, வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போயிருப்பீங்க. இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா யார், அப்பா யார், தகப்பன் யார், குலதெய்வம் எது, உங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்களை முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே வருகிறார். அதாவது தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குரு பகவான் வீடான மீனராசிக்கு போகிறார். இந்த மீனராசிக்கு போகும் பொழுது 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய இந்த இடம் எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, பஞ்சாயத்து, ரவுடிசம், நோய், இது போன்ற விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தும். இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாளணும். உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வேணால் சில மாற்றங்கள் வருமே தவிர பொதுவான பலன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதான். நீங்கள் தொழில் தொடங்கணும், ஒரு திருமணம் செய்யணும், ஒரு வீடு கட்டணும்,
ஏதோ ஒன்று நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக செய்யுங்க, கவலையே படாதீங்க. இந்த கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள்லாம் விட்டுடுங்க. இனி எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்ல பாடம் கற்றுருப்பீங்க. அதன்படி தைரியமாக நீங்கள் முடிவெடுத்து ஒவ்வொரு முடிவும் செய்யுங்க, எல்லா விதத்துலேயும் நல்லாவே நடக்கும். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன செய்யணும் அதையும் நான் சொல்லிடுறேன். சித்திரை நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய் ஏன்னா யார்? முருகன். நீங்கள் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். இந்த சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்த மனிதர்கள் இப்போது திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா பசுவுடன் கூடிய கன்றை ஒரு கோவிலுக்கு தானமாக கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. அதை கொடுத்துட்டு திருமணம் செய்யுங்க, உங்களுக்கு நல்லது தான். சரிங்களா? அதே போல் சுவாதி, ராகுவின் நட்சத்திரம். ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பூர்வ புண்ணியத்திலே வருகிறார். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாக்பட் தான், வேணும்னா எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. விசாகம் சொல்லவே வேண்டாம், குருவின் அதிபதியாக கொண்ட அந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட 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 உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லதே நடக்கும். சார், இனிமேல் நீங்கள் துணிஞ்சு எந்த முடிவும் எடுக்கலாம், ஆனால் நிதானத்தோடு எடுங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகளை போய் மாட்டாதீங்க, தேவையற்ற பேச்சுகளை நிறுத்துங்க, நிதானமாக பேச கற்றுக்குங்க. யாருக்கிட்டையும் 10 ரூபா கொடுத்துட்டு வரும்னு எதிர்பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட கொடுத்ததோட விட்டுருங்க. நீங்கள் இனிமேல் கடன் கொடுக்குற வேண்டாம். இதுபோல் நீங்கள் நிறைய விஷயங்களை தவிர்க்கணும், சரிங்களா? ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலய வழிபாடு என்பது இந்த காலங்களில் அவசியம். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை மட்டும் வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே போல் தாய் தந்தை இழந்த அந்த குழந்தைகளை நீங்கள் கவனியுங்க. முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மறக்காமல் இந்த காகங்களுக்கு, வாயில்லா பிராணிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.